அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியோட பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்முறை பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு வந்து ஒரு பேசப்பொருளாக ஆக்கப்பட்டிருக்கு சொல்லணும். அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணி கட்சியில இருக்கிற அனைத்து கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா, திடீரென அவங்களுக்கு வந்து ஞானோதயம் வந்துச்சா என்னான்னு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, திடீர்னு அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த மாணவிக்கு இதுநாள் வரைக்கும் வாய திறக்காத அந்த கட்சிகள், திடீர்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா கட்சியுமே காங்கிரஸ் ஆகட்டும், விசிக ஆகட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், எல்லாமே திமுக எதிரா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா இது அப்படிங்கிற ரீதியில நம்ம பார்க்க பார்த்தா 2026 தேர்தல் வருது. க திமுகவுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுத்தா மட்டும் தான் நம்மளால கூடுதல் சீட்டுகள் வந்து வாங்க முடியும். அப்படிங்கிற ரீதியில தான் இது மாதிரியான ஒரு எதிர்ப்பு கிளம்புகிறதோ அப்படிங்கிற ரீதியில நம்ம கேட்க தோன்றியது. அது மட்டும் இல்லாம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசிய பேச்சுக்கு திமுக அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு எதுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படி பேசுறாங்கன்னு தெரியல. அவங்களோட தேவை என்ன அப்படிங்கிறது புரிந்து கொண்டு அவர்கள் தேவையை வந்து நாங்க நிவர்த்தி செய்வோம் அப்படிங்கிற ரீதியில இருந்து சேகர் பாபு பேசியிருக்காரு. உண்மையில பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க பார்க்கலாம் நார்மலா தானே பேசியிருக்காருன்ட்டு. ஆனால் உள்ள அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏதோ ஒரு எலும்பு துண்டு தேவைப்படுது போல. சீக்கிரமா அவர்களுக்கு வந்து நாங்க அந்த எலும்பு துண்டு போட்டுருவோம் அப்படிங்கிற ரீதியில தான் சேகர் பாபு அவர்கள் வந்து நக்கல் நையாண்டி பண்ணியிருக்காரு தான் நம்ம எடுத்துக்கொள்ள ஆகட்டும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு இவருடைய பேச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசிகே, திடீர்னு காங்கிரஸ் இவர்கள்லாம் பார்த்து இந்த சம்பவத்துக்கு வந்து குரல் கொடுக்குறாங்க. இது நாள் வரைக்கும் வந்து வாயை திறக்கல. என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது எலெக்ஷனோட மூவ்மெண்டா தான் பார்க்கப்படுகிறது. திடீர்னு பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஆச்சு வேங்கை வயல் சம்பவம் நடந்து, அந்த சம்பவத்துக்கு தற்போது வந்து அதையும் நாங்க வந்து சட்டசபையில விவாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா திமுக அரசுக்கு இது ஒரு நெருக்கடியா தான் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல இது வந்து திமுகவோட கூட்டணி கட்சிகளோட தேர்தல் நேரத்தை ஸ்டன் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு நினைக்க தோன்றுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல பாதிக்கப்பட்ட பெண் இன்னைக்கு வந்து அந்த பெண்ணிடம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு புலனாய்வுக்குள்ள வந்து அவர்கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணை பண்ணதுல மறுபடியும் அந்த மாணவி அந்த ஞானசேகரன் என்பவன் யாரோ ஒருத்தங்க கூட சார்ன்னு சொல்லிட்டு பேசினான் அப்படிங்கிற ரீதியில வந்து ஆணித்தரமா அழுத்தமாவே பதிவு பண்ணியிருக்காங்க. எதுக்காக நம்ம இந்த விஷயம் நம்ம பேசுறோம் பாத்தீங்கன்னா, சென்னை கமிஷனர் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவர் வெளியிடும் போது பாத்தீங்கன்னா, ஞானசேகரன் யார்கிட்டலாம் பேசவே இல்லை. அவர் வந்து இது மாதிரி அவருடைய போன் வந்து ஃபிளைட் மோட்ல தான் இருந்தது அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு சப்ப கட்டு கட்டினாரு. அந்த குற்றவாளியை வந்து பாதுகாக்கத்தான் பார்த்தாரு. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளான அதிமுக ஆகட்டும், பாமக ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பிஜேபி ஆகட்டும், அனைத்து கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா போராட்டத்துல வந்து குதிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு படி மேல பார்த்தீங்கன்னா ஒரு நேத்து பாமக ஒரு போராட்டம் நடந்தது. மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ட்ரெண்டிங்ல தான் அந்த போராட்டம் வந்து சொல்லி ஆகணும். சௌமியா அன்புமணி அவர்களுடைய அந்த போராட்டத்தோட அவங்க பேசிய பேச்சுகளும் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். அதனை வந்து பாத்தீங்கன்னா நேற்று பிஜேபியோட மகளிர் அணி வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து நேற்று ஒரு பேசுபொருளா பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவத்துல இன்னைக்கு அந்த மாணவி கிட்ட வந்து அந்த புலன் விசாரணை நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் சரி, ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சிகளும் சரி, தொடர்ச்சியாக இந்த மாணவி விவகாரத்தை வந்து நீங்க அரசியல் படுத்துறீங்க அப்படிங்கிறது இதுல வந்து குற்றம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்ப அந்த மாணவி கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகள் போராடியது தவறு இல்லை அப்படிங்கிற ரீதியில தான் பார்க்கப்படுகிறது. ஏனால் கடைசி ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா, தமிழக காவல்துறை வந்து இந்த சம்பவத்தை மூடி மறைக்க தான் பார்த்தாங்க. ஏன்னா ஞானசேகர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, அடுத்த 3 மணி நேரத்திலேயே வந்து வந்துடுறான் வெளிய. அதுக்கப்புறம் மறுபடியும் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த விஷயம் பெருசாயிட்ட பிறகு. இன்னும் அவன் மேல வந்து குண்டஸ் போட்டன்னு போட போறோம்னு சொல்லியிருந்தாங்க. போட்டாங்களா இல்லையான்னு தெரியல. பார்ப்போம் அது நியூஸ் வந்து எப்படி வருதுன்ட்டு. அந்த மாணவிக்கு பார்த்தீங்கன்னா, இத்தனை பேர் நம்ம கூட இருக்காங்க. கண்டிப்பா நம்ம தைரியமா நம்ம வந்து மறுபடியும் அந்த சார், அந்த ஃபோன்ல பேசுற அந்த சார்ன்னு ஒருத்தவங்க நம்ம ஃபோன்ல பேசலாம் அப்படிங்கிறத ஆணித்தனமா நம்ம வந்து மறுபடியும் வந்து பதிவு செய்வோம் அப்படிங்கிற ரீதியில தான் அந்த அந்த சிறப்பு புலனாய்வுக்குழு வந்து மறுபடியும் சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே இது நல்ல விஷயமா பார்க்கப்படுது. எதுக்காக அந்த மாணவருடைய தைரியத்தை நாங்க பாராட்டுறோம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கும் தெரியும். பல வருடங்களுக்கு முன்னாடி சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு மாணவனோட சம்பவம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பவம் வந்து அந்த பெற்றோரே அந்த மாணவனை யாருன்னு தெரியாத அளவுக்கு வந்து
மிரட்டி இருந்தாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அது மாதிரியான ஒரு சம்பவம் மறுபடியும் இந்த மாணவிக்கு நடந்து விடுவோம், மாணவியும் வந்து ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி கொடுப்பாங்களோ அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு பயம் இருந்துட்டு தான் இருந்தது. அதனால இத்தனை எதிர்க்கட்சிகள் வந்து தனக்கு வந்து நியாயம் கேட்கறாங்களே, கண்டிப்பா நம்ம கூட இருக்காங்களே, கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சப்போர்ட் இருக்கு, இந்த சம்பவத்துக்கு வந்து இது காரணமானவர்கள் அனைவருமே தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ரீதியில அந்த மாணவி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா உண்மையிலுமே அவங்களுடைய கட்ஸ் வந்து நம்ம பாராட்டி தான் ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்திற்கு இன்னும் பல்வேறு நெருக்கடிகள் வந்து அரசு கொடுத்துதான் ஆக வேண்டும். கொடுத்தால் மட்டும்தான் உண்மையான குற்றவாளிகள் உண்மை முகம் வந்து வெளிவரும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே பாத்தீங்கன்னா உரிய நீதி கிடைக்கும் தான் நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா பார்ப்போம் என்ன நடக்கிறது.